ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக இருக்கோம். நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம ஃபன், செம ஹாப்பியாகிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம அதிதி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஹாய் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம அன்விக் குட்டியோட 3rd பர்த்டே செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்த்தீங்கன்னா ஜங்கிள் தீம். அப்போ நம்ம வந்து சேனல் ஆரம்பிக்கல, அதனால வந்து வீடியோ போடல. செகண்ட் பர்த்டே வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இது 3rd பர்த்டே வீடியோ. சைலண்டாக இருந்து இந்த இடத்துல கேளுங்க அன்விக் குட்டி என்ன பேசுறான்னு. இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. உங்கள் வீட்டிலாம் அவங்க குட்டீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். அன்விக் டே வந்து ரொம்ப சுட்டி பையன். என் தம்பி ஒய்ஃபு ரித்விக் அபினவ், அதிதி, என் தம்பி இவங்க எல்லாமே சேர்ந்து எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டாங்க. நைட்டு வந்து இவங்கெல்லாம் இந்த டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு தூங்கும்போது மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு. ரித்விக் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால அத்தை நீங்கள் கொடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ரித்விக் குட்டியே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரு. வெளியே வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாகும். இவங்க 2 பேருமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹாப்பி பர்த்டேங்கிற கார்டு வந்து வாங்கிட்டாங்க. இது எல்லாமே அமேசானில் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி விடுறேன். இதுதாங்க நம்ம பர்த்டே செட்டப். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிச்சிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே. இப்போ தான் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இதுதான் வந்து நம்ம அன்விக் டேவுக்கு வாங்கின பர்த்டே கிஃப்ட்டுங்க. இப்போ நம்ம வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். இந்த கிஃப்ட் வாங்கினது அதிதி குட்டிக்கு ரித்விக் கூட தெரியாது, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும். உள்ளே போனதையும் அன்விக்கோட ரியாக்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வீட்டில் வந்து அபினவ் ரியாக்ஷனை பாருங்க. என்னம்மா இது அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கும் தெரியாது, என் தம்பி ஒய்ஃபுக்கும் தெரியாது. அக்கா என்ன இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்ட போய் சொல்கிறா. அவ்வளோதான், கிஃப்ட்டை கொண்டே நம்ம வச்சிடலாம். அன்விக் வந்து தூங்கிட்டு இருக்கான். பர்த்டே ட்ரெஸ் போட்டு அன்விக் குட்டி ரெடி ஆகிட்டாரு. அவனுக்கு வந்து அத்தை முதலையே வந்துன்னு தெரியாது. இப்போ தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அன்விக் குட்டிக்கு என்னை பார்த்ததையும் எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட சண்டே அவுட்டிங் விளாக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது உங்கள் 3வது பையனா அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தீங்க. நான் அதிலே ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவன் வந்து என் தம்பி பையங்க, என்னோட மருமகன், செல்ல மருமகன். எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். இப்போ வந்து உங்கள் டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அன்விக் குட்டி வந்து 9 மாசத்துல இந்த ஃபோட்டோ எடுத்தது எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பாருங்க. அத்தைக்கு ஃப்ளைங் கிஸ் கொடு, இப்படி கொடு, இப்படி கொடு சாமி, நல்ல பையன்ல. ஏய், இந்த டைம் வந்து கேக் கட் பண்ணுறது மேலே மாடியில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் வந்து வெளியே ஹாலில் தான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அழகா. இப்போ வந்து ஃபோட்டோ செஷனுங்க. கேக் கட் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் தானே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் கேக் கட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் டயர்டாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது பத்தாது அப்படின்னு வெளியே மாடியில் என் பையன் பண்ணுற அலப்பறையை மட்டும் கொஞ்சம் பாருங்க. அதுக்கு தான் சொன்னேன் ஃபன்னாக இருக்குன்னு. கீழே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தா ரித்விக் அபினவ் வந்து டாப் ஆங்கிளில் போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தண்ணி டேங்க் இருக்கிற மாடியில் போய் எங்களை எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. நீங்கள் கேட்பீங்க, என்னங்க பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஃபோட்டோவே எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, அதுவும் வேறு யாரையுமே காமிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களையவே திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னு தானே பார்க்குறீங்க. உங்களோட யோசனை, மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. வாங்க இப்போ வந்து கேக் வெட்ட போகலாம். இனிமேல் வந்து நாங்கள் டிலே பண்ண மாட்டோம். இப்போ வந்து கேக் வெட்ட தான் போகிறோம். கேக் பார்த்தீங்கன்னா பிஸ்காஃப் ஐஸ் கேக் தான் சொல்லியிருந்தது. பிஸ்காஃப் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அதே ஃப்ளேவரில் பிஸ்காஃப் ஐஸ் கேக், ஐஸ்கிரீம் கேக் தான் சொல்லலான்னு பார்த்தோம். ஆனால் அது வந்து 1 டே பிஃபோரே சொல்லணுமாமா. இது வந்து இன்னைக்கு காலையில் தான் தம்பி போய் சொன்னான். அதனால் வந்து பிஸ்காஃப் ஐஸ் கேக் தான் ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சுது அவங்களால. சரி, இந்த டைம் இதை டேஸ்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து ஐஸ் கேக் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கேக்கை வாங்கிட்டு வந்துட்டோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to Anvik Day. ஹாப்பியாக கேக் கட்டிங் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து கேக்கை கட் பண்ணி அன்விக் ஊட்டிட்டு அதிதி குட்டி வேற எப்படா நமக்கு தருவோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காளுங்க. அதுக்குள்ளே வேற கேக் கீழேயே விழுந்துருச்சு. ஹாப்பியாக எடுத்து எல்லாரும் கேக் வந்து அன்விக் குட்டிக்கு ஹாப்பியாக ஊட்டிகிட்டு இருந்தோம். அன்விக் குட்டி வந்து
எப்படா நம்ம கேக் கூட்டுவாங்க அப்படின்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த அழகான மூமெண்ட் வந்துருச்சு. எல்லாரும் வந்து அவனுக்கு கேக் கூட்டிட்டு இருக்கோம். அன்விக் மட்டும் கேக் கூட்டக்கூடாது, எனக்கும் ஊட்டுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதிதி குட்டியும் வந்து அவங்க அத்தை கிட்ட கேக் வாங்கிக்கிட்டா. இன்னைக்கு பர்த்டே பாத்தீங்கன்னா நம்ம அன்விக் தேவ் தான். ஆனா கேக் ஊட்டுறது பாத்தீங்கன்னா ரித்விக் அபினவுக்கும் ஊட்டுவாங்க, நம்ம அதிதி குட்டிக்கும் ஊட்டுவாங்க. ஏன்னா 3 பேருமே குட்டீஸ் அப்படிங்கறனால எல்லாரும் வந்து 3 பேத்துக்குமே கேக் ஊட்டிட்டு இருந்தோம். இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்து நாங்க யாரையும் கூப்பிடலீங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் வந்து சிம்பிளா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். நீங்க கேட்கலாம் யாரையும் கூப்பிடலையா அப்படின்னு. இந்த வருஷம் வந்து சிம்பிளா பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. அடுத்த வருஷத்துல இருந்து இதுவுமே கிடையாது. அடுத்த வருஷத்துல இருந்து வேற ஒரு பிளான் என் தம்பி வச்சிருக்கான். அது என்னங்கிறத அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் சொல்றேன். அம்மாயி, தாத்தா, அத்தை, மாமா எல்லாரும் ஊட்டியாச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ரித்விக் குட்டியும் அதிதி குட்டியும் நம்ம அன்விக்கு ஊட்டுவாங்க. ஒரு வழியா வந்து கேக் ஊட்டி முடிச்சாச்சுங்க. இப்ப வந்து நாம கேக் சாப்பிடலாம். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. கேக் இப்ப கிடையாது. அன்வி குட்டிக்கு வந்து gift குடுத்துடலாம். gift வந்து அவன் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தான். அத்தை அதுக்குள்ள என்ன இருக்குங்க அத்தை? ஓபன் பண்ணி காமிங்க, காமிங்கன்னு கேட்டுட்டே இருந்தான். அன்வி குட்டி கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் அத்தை உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அன்வி குட்டி வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்குள்ள அவங்க கௌரி மாமா வந்துட்டாங்க. கௌரி மாமா இருக்கிற ஹைட்டுக்கு வீடியோ அந்த அளவுக்கு கேப்சர் ஆகாதுங்க. கொஞ்சம் குமிஞ்சு அன்விக்கு ஊட்டுங்க அப்படின்னு சொன்னேன். குமியணுமா? இதுக்கு மேல என்னால குமிய முடியாது. நான் உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரரு இப்ப குடுப்பாரு பாருங்க ஒரு போஸு. இன்னும் இன்னும் கொஞ்சம் குமியுங்க, குமியுங்க. இதுக்கு மேல என்னால குமிய முடியாது அப்படிம்பாங்க. ஒரு வழியா ஃபன்னா எல்லாம் ஊட்டி முடிச்சாச்சு. இப்ப நம்ம அன்விக் குட்டிக்கு நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ட தான் குடுக்க போறோம். அதுல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்கறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இன்னும் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நம்ம அன்விக் குட்டியே அந்த கிஃப்ட்ட வந்து அழகா ஓப்பன் பண்ணுவாரு. என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவனுக்கு ரொம்ப நாளா இது மேல தான் ரொம்ப ஆசை. அதனால தான் அதே அவனுக்கு கிஃப்ட்டா நாங்க பண்ணிட்டோம். கிஃப்ட்ட வந்து இப்ப குடுத்தாச்சு. அன்விக் குட்டி ரொம்ப ஹாப்பி. இப்ப வந்து அவரே வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்ப உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸ்விங் கார் தான் வாங்கியிருக்கோம். ஸ்விங் கார் இதுதான் வந்து அன்விக் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, கார்ல டிரைவ் பண்ணாலும் சரி, அந்த டிரைவிங் ஸ்டேரிங் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் தான் டிரைவ் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவான். அதனால அவனுக்கு இதுவே வாங்கி குடுத்தாச்சுங்க. ரொம்ப ஈகரா எல்லாரும் வந்து அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தாங்க. ஏன்னா யாருமே இந்த கிஃப்ட்ட பார்க்கலைல. நம்ம அதிதி குட்டியும், ரித்விக் அபினவும் அன்விக்கோட எக்ஸைட்மெண்ட்டா அத பார்த்தாங்க. இப்ப வந்து நம்ம சார் அன்விக் குட்டி வந்து எப்படி இந்த வந்து தாத்தா, அம்மாயி குடுக்குற காசெல்லாம் வாங்கி அழகா ஜோப்ல வச்சுக்கிட்டான். இப்பதாங்க நம்ம கேக் சாப்பிட போறோம். அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் குடுத்தேன். அம்மா சாப்பிட்டு பார்த்தாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு குடுத்தேன். என் தம்பி சாப்பிட்டான். எங்க அப்பா சாப்பிட்டாங்க. இப்ப வந்து நான் ஃபைனலா சாப்பிட போறேன். எனக்கும் வந்து இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மலா நம்ம எல்லாமே எல்லா ஐஸ் கேக்கும் வாங்கி சாப்பிட்டுருப்போம். இந்த பிஸ்கா ஃப்ளேவர்ல இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேக் டேஸ்ட் பண்றேன். டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. கடைசியா ஃபைனலா எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இன்னைக்கு டின்னர் வந்து வெளிய போகல. வீட்லயே வந்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டோம். வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. மட்டன் பிரியாணி, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, பாயாசம். இதுதாங்க மெனு. மட்டன் பிரியாணின்னா எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரைட். அதனால வந்து தம்பி வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டான். மட்டன் பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. நான் வந்து சப்பாத்திக்கு அந்த சிக்கன் கிரேவி சாப்பிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன். ஜாலியா, ஃபன்னா, ஹாப்பியா போச்சுங்க இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன். இந்த மாதிரி ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஹாப்பினஸே தனிங்க. உங்க யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைவ்ல வந்து எங்கிட்ட எல்லாருமே வந்து அன்விக் தேவ்க்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிருங்கன்னு சொன்னீங்க. நான் வந்து அன்விக் குட்டிட்ட சொல்லிட்டேன். அன்விக் தேவ் ரொம்ப ஹாப்பி. யார் யாரெல்லாம் அன்விக் தேவ் பர்த்டேக்கு விஷ் பண்ணீங்களோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதிதி, ரித்விக் அபினவ் கேக் கட்டிங் வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க. 2 பேத்துக்குமே இந்த வருஷம் கேக் வெட்டல. அதனால தான் நம்ம அன்விக் தேவ் கேக் கட்டிங் செலிப்ரேஷன் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த வீடியோ போட்டுட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாம ஹைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.